கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகவும் முக்கியமானதல்ல. செபம் இல்லாத வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு படி மேலே போய் செபத்தை நாம் சுவாசிக்கிற சுவாசத்தோடு ஒப்பிடுகிறார். சுவாசிக்காமல் எந்த மனுஷனாலும் இருக்க முடியாதுல்ல. ஒரு நிமிஷம் மூச்சு விடாட்டா கூட செயற்கை ஆக்சிஜன்லாம் ஹாஸ்பிட்டலில் வச்சுடுவாங்க. நாம் உயிர் வாழணும்னா இடைவிடாமல் சுவாசித்து கொண்டே இருக்கணும். அதுபோல் 1 தெசலோனிக்கர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு தேவை வருகிற பொழுது அல்லது ஒரு சோதனையான காலங்களில் மாத்திரம் செபிப்பதல்ல, எப்பொழுதும் செபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பொதுவான கருத்து இருக்குது, செபம்னா தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்று பெற்றுக்கொள்ள தான் செபிக்க வேண்டும் என்று. அப்படி அல்ல, தேவனோடு நெருங்க, தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நாம் மேற்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் செபம் அவசியமாக இருக்குல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 27:8 சொல்கிறாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் என்னிடத்தில் சொல்லிற்று என்று சொல்கிறார்ல. நாம் அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டுமா? அவரோடு நெருங்கி உறவாட வேண்டுமா? செபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம். யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு 4:8 சொல்கிறாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். செபம் நாம் தேவனோடு சேர, தேவன் நம்மோடு சேர ஒரு ஐக்கியத்தை உருவாக்க மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த செபத்தை குறித்து வருகிற நாட்களில் அநேக காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முடிந்த அளவு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். செப ஜீவியத்திலும் உங்களை வளர பண்ணுவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.